அரவிந்த் ரமேஷ் சொன்னார், அவரை மாதிரியான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதியை உண்மையில் நான் மகிழ்ந்து கொண்டாடுகிறேன். இந்த மாதிரி ஒரு மக்கள் பிரதிநிதி அற்புதமான செயல் வீரர். இந்த தொகுதியின் தேவைகளுக்காக அவர், அதாவது ஒரு எம்எல்ஏனா சட்டமன்றத்தில் பேசுறது மட்டும் இல்லை, துறை வாரியா போய் அதிகாரிகளை அணுகி அந்த வேலையை இங்கே எடுத்துட்டு வர்றது வரைக்கும் தூங்காம உழைக்கிறதுன்னா அது ரமேஷ் கையில் கற்றுக்கணும், அரவிந்த் ரமேஷ் கையில் கற்றுக்கணும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான செயல் வீரர். அவர் சொன்னார், இங்கே இந்த தொரப்பாக்கம் ரேடியல் ரோட இன்னைக்கு ஏற்கனவே ஒரு தனியார் கம்பெனிக்காக கொஞ்சம் ஒரு பிட்டு போட்டாங்க. இப்போ நம்ம முதல்வர் என்ன பண்ணார்னா, அந்த ரோடை ஈசிஆர்லேருந்து ஓஎம்ஆர் வரைக்கும் இணைக்கிறதுக்காக 204 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மேம்பாலம் கட்டின்னு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இன்னொரு வாய்ப்பில் நீ எங்கேயாவது பேசணும்னு நினைச்சினா இதுக்கு முறையா பதில் சொல்லு. இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் உரையாற்றிய அவரை ஆரம்பத்தில் நான் முத பார்க்கும்போது பயந்தேன். என்னடா ஆளு முரட்டாளா இருக்காரு, அவர் தாங்க சோழிங்கர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா, அவரா பக்கத்தில் போய் பேசுவாரா, ஒரு டைப்பாக இருக்காரு ஆளு அப்படின்ட்டு நான்லாம் பயந்தேன். அந்த உருவத்தையும் அந்த மீசையை அப்படி தூக்கி விடுறத நடந்து வர்றதையும் பார்த்துட்டு. ஆனால் பழகி பார்த்தால் ஒரு குழந்தையை போல அன்பும் பாசமும் மிகுந்த ஒரு அருமையான சட்டமன்ற உறுப்பினர். தமிழகத்தினுடைய மிகப்பெரிய தொகுதியான இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் அன்றாட மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எனது அருமை சகோதரர் சோழிங்கநல்லூர் அரவிந்த் ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றி.